சூப்பர் ஸ்டோரி தமிழ். முருகனின் 2 மனைவிகள். புராண கதைகளின்படி முருகன் 2 பெண் தெய்வங்களை திருமணம் செய்து கொண்டார். முதலாவதாக வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். வள்ளி பழங்குடியின தலைவரின் மகள். பழங்குடியின தலைவரின் கிழங்கை பறிப்பதற்காக குழியை தோண்டும்போது குழந்தையாக வள்ளி அவருக்கு கிடைத்தார். இரண்டாவதாக இந்திரனின் மகளான தெய்வயானையை திருமணம் செய்து கொண்டார். முருகனின் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோர் இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி அப்படின்னு குறிக்குது. அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர். வள்ளி மற்றும் தெய்வயானை இருவரும் முந்தைய பிறவியில் பெருமாளின் மகள்களாக பிறந்தனர். சகோதரிகளாகிய இருவரும் பல தவங்களை புரிந்தனர். இறைவன் முருகனை திருமணம் செய்வதற்கு அவ்வாறே மனைவிகளாகவும் மாறினர். அடுத்த பிறவியில் அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றனர். அவ்வாறு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் செய்து கொண்டார். வள்ளியின் தந்தையிடம் முனிவர் நாரதர் இந்த வள்ளி முருகனின் மனைவியாவதற்கு பிறந்தவள் என்ற செய்தியை தெரிவித்தார். வள்ளியை காடுகளில் பார்த்த முருகன் அவருடைய அழகில் சொக்கிப்போய் ஒரு கம்பீரமான வேட்டைக்காரனாக தோற்றமெடுத்து வள்ளி முன்பு தோன்றினார். மலைகளின் தலைவர் வரும் நேரம் என்பதால் முருகனை மறைந்து இருக்குமாறு கடிந்து கொண்டார். அவ்வாறு தலைவர் சென்ற பின்பு மீண்டும் அதே உருவில் தோன்றிய முருகன் தனது காதலை வள்ளியிடம் தெரிவித்தார். ஆனால் வள்ளி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். எனவே பின்னர் வயதான தோற்றத்திற்கு மாறி வள்ளியிடம் தனக்கு பசிப்பதாக உணவு கேட்டார். வள்ளியும் தினையையும் தேனையும் கலந்து உணவாக கொடுத்தார். அவர் உண்ட பின்பு தண்ணீரையும் கொடுத்தார். இதனை முருகன் கேலியாக இணையருக்கு தாகம் தீர்ப்பதை போன்று இருக்கிறது என்று கூறினார். ஆனால் அவருடைய கேலியை கேட்டு கோபமடைந்தார் வள்ளி. இதனால் முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார். விநாயகரும் யானையாக மாறி வள்ளியை அச்சமூட்டினார். யானைக்கு பயந்து கிழவர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார். அந்த கிழவரிடம் தன்னை காப்பாற்றுமாறு கேட்டார். ஆனால் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டால்தான் காப்பாற்றுவேன் என்றார். பயத்தின் நடுக்கத்தில் இருந்த வள்ளி வேறு வழி இல்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். பிறகு முருகன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு நான் இறைவனின் காதலி என்பதை உணர்ந்தார் வள்ளி. பிறகு எல்லாருடைய ஒப்புதலுடனும் இருவரின் திருமணமும் நடைபெற்றது.